ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோ. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் கேலக்ஸி பட்ஸு. ஸோ அடுத்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல் இருக்கு. ஸோ இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸ் ஆக்சசரிஸு. ஸோ இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு நம்ம பட்ஸை பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சாம்சங்க்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெம் இருக்க மாடல் போடுறாங்க. இது பார்க்க நல்லாவே இருக்குது, ஏர்பாட்ஸை விட பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் வந்து ஏர்பாட்ஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த பாக்ஸை பார்க்கும்போது இந்த ஹின்ச் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெம் வந்து பிளேட் டிசைன் சொல்லிட்டு சாம்சங் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த லைட்ஸ், இதில் வந்து லைட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல லைட் இருக்குது. அண்ட் இதில் வந்து 2-வே ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாம்சங்லேருந்து. இந்த ரெண்டு கலர் வந்து ப்ளூவும் ஆரஞ்சும் வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரஞ்சில் இருக்க ஆர் வந்து ரைட் சைடு, அந்த ப்ளூவில் இருக்க எல் வந்து லெஃப்ட் சைடு, அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த டிப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கே பாருங்கள், அதில் அந்த ப்ளூ கலர் இருக்குது லெஃப்ட் சைடில். அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள பட்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ இந்த கேஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து பட்ஸ் வந்து இருக்கா இல்லையான்ற தெரியற அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டிசைனு. ஸோ இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா USB-C சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பேரிங் பட்டன். ஸோ இப்போ இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கலராக பிளிங்க் ஆகும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பட்ஸ் வந்து உங்களுக்கு பேரிங் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பிளேட்ஸ் பாருங்கள், லைட்ஸ் வந்து எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ பேரிங் மோடில் இருக்குது. ஸோ உங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஸ் 3 ப்ரோ வந்து தெரியும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற மெத்தடு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பேர் பண்ண மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அதே மாதிரி இந்த பிளேடை பார்த்தீங்கன்னா லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறப்ப வந்து இது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சார்ஜரை வந்து இதில் கனெக்ட் பண்ண உடனே ஸோ இதை வந்து சார்ஜ் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி ரெட் கலரில் எரியும் சார்ஜிங் இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து க்ரீனாக ஆயிரும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது எல்லாம் வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இந்த பட்ஸ் இருக்குல்ல, இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 5.4 கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 46.5 கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பேட்ரி வந்து 515 mAh வந்து பேட்ரி இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 53 mAh பேட்ரி இருக்குது. ஸோ இதோட ப்ளேபேக் டைம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 hours 6.5 hours கேட்டால் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் இருக்கும் போதே அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல பேட்ரி பேக்கப் தான். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க அந்த பிளேட் லைட்டை வந்து நீங்கள் வேணும்னா வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு பட்ஸையும் வந்துட்டு லாங்காக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வேரபிள் ஆப் மூலமாக வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்பயும் எரிஞ்சிட்டே இருக்க மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை வந்து ஃபேட் அவுட் ஃபேட் இன் ஆகிற மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை பிளிங்க் ஆகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால்
பேட்ரி வந்து எனக்கு ரொம்ப வேணுன்றவங்க இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு கூலாக இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்க்கவும் நல்லாவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த இந்த டிசைன் வந்து நம்மளோட இயரில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி லீக்கேஜ் எதுவும் இல்லை. அதே மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து இதை வியர் பண்ணியிருக்கீங்கன்றதும் தெரியாத அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இயரை ஆட்டினா கூட வந்து இது வந்து கீழே விழாது, அந்தளவுக்கு வந்து அது ஹோல்ட் பண்ணிக்குது. ஸோ நல்ல டிசைனாக இருக்குது. ஸோ இந்த பிளேடு பார்த்திங்கன்னா இந்த சைடில் இங்கே லைட்டு, அந்த மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏர் இருக்குது. இதை வந்து நீங்கள் மேலே அப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து டவுன் ஆயிரும். அதே மாதிரி இந்த 2 சைடையும் இப்படி நீங்கள் பிடிச்சி பிஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் மோடு, அதே மாதிரி வந்துட்டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், இந்த மாதிரி மோட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இது இந்த பட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டுலேயுமே இந்த சைடு நீங்கள் பண்ணாலும் ஒர்க் ஆகும், இந்த சைடு நீங்கள் வந்து பிஞ்ச் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி சாங்ஸ் வந்து ப்ளே பாஸ் அண்டு எல்லாமே நெக்ஸ்ட்டு சாங்கு ஃபார்வர்ட் சாங் எல்லாமே நீங்கள் பிஞ்ச் பண்ணியே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு இதில் ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து புதுசாக வந்து சாம்சங் கொடுத்துருக்கிறது என்னென்னா வாய்ஸ் கமாண்ட்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் அந்த வாய்ஸ் கமாண்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பட்ஸை வந்து என்ன ப்ளே பண்ணணுன்னா ப்ளே பண்ண வைக்கலாம், பாஸ் பண்ணணுன்னா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த உங்கள் கமாண்ட் யூஸ் பண்ணி மியூசிக் நீங்கள் ஆன் பண்ணணுன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக சொன்ன உடனே ஒர்க் ஆகுது. அது ஒரு புது ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏர்பாட்ஸில் கூட அது கிடையாது. ஸோ இது க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுற அந்த சவுண்டே நல்லா இருக்குது. அண்டு இது வந்து எப்படின்னா அந்த ஃபிட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. பாருங்கள், எந்த கேப்பும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதிலே ஒயிட் கலர் வருது, ஒயிட் அண்ட் இந்த மெட்டாலிக் க்ரே வருது. ஆனால் இந்த மெட்டாலிக் க்ரே வந்து நியூ கலர், நல்லா இருக்குது. இது பார்க்கவே நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. ஒயிட்டை விட எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கான்சலேஷன், ஆம்பியன்ட் சவுண்ட் மோடு, வாய்ஸ் டிடெக்ஷன் ஃபியூச்சர் இருக்குது. அதே மாதிரி இது வந்து 24 பிட் ஆடியோ வந்து ஹை குவாலிட்டி ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் இதில் சென்சார்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்லோமீட்டரு, கைரோ சென்சரு, ப்ரெஷர் சென்சரு, ப்ராக்சிமேட்டி சென்சர், இந்த மாதிரி நிறைய சென்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து இயர்லேருந்து இதை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து சாங் வந்து பாஸ் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் திருப்பி காதில் மாட்டினோடனே அந்த சாங் வந்து ரெஸ்யூம் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் இந்த 2 பட்ஸையுமே காதில் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கான்சலேஷன் வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து ப்ளூடூத் வந்து 5.4 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. IP57 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்கோடு வருது. அதேமாதிரி உங்களுக்கு வந்து ப்ளேபேக் டைம் வந்து 6.30 ஹவர்ஸ் வந்து ப்ளேபேக் டைம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் வருது. அதே மாதிரி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7.30 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து ப்ளே ஆகுது. அது மாதிரி சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்ச கேஸ் வந்து 0 to 100 பார்த்தீங்க அப்படின்னா 1.30 1.5 மணி நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. 0லேருந்து சொல்கிறேன். இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் சார்ஜோடு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இதோட சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோக்கு ஈக்குவலாகவே இருக்குது. நான் வந்துட்டு அதுவும் இப்போ நீங்கள் நார்மலாக உங்கள் இயரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்டு கரெக்டாக இருக்கான்னு வந்து ஃபிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த சீல் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈக்குவலைசர் வந்து உங்களுக்கு பாஸ் நல்லா வேணுமா, பாஸோ இல்லை ஸ்மூத்னஸோ இல்லை ஜாஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். அதே மாதிரி இப்போ சாம்சங் ஃபோன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உண்டு செட்டிங்ஸில். நீங்கள் அந்த செட்டிங்ஸில் இருக்க சவுண்ட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் இயருக்கு என்ன மாதிரி சவுண்ட் செட் ஆகுன்றதை அதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவாகவே அது அந்த டெஸ்ட் எடுத்திங்கன்னா அது வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து சவுண்ட் வந்து பெட்டராகவே இருக்கும். அண்ட் இதில் வந்து 360 ஆடியோ இருக்குது. ஸோ நீங்கள் ஹெட்டை எந்த சைடு மூவ் பண்ணாலும் அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு இது 360 சைட்ஸும் கேட்கும். அதே மாதிரி இது வந்து அல்ட்ரா ஹெச்டி ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி கேமிங்க்கும் இது வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த லேட்டன்சியும் கம்மியாக இருக்கும். கேமிங் விளையாடும் போது அந்த கேமிங் சவுண்டும் நல்லாயிருக்கும்.
அண்ட் இந்த அல்ட்ரா ஹெச்டி அந்த ஆடியோ வந்துட்டு நீங்கள் கேம் விளையாடும் போது வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. பட் மற்றபடி சாங்ஸ் கேட்கும்போது அந்த அல்ட்ரா ஹெச்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட குவாலிட்டி வந்து நீங்கள் தேட்டரில் கேட்குற மாதிரி நல்லா இருக்கும் குவாலிட்டி. நான் வந்து ஒரு 1 வீக்காக அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். சவுண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏர்பாட்ஸை விட இது பெட்டர் ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 25 சம்திங் வந்து எம்ஆர்பி வந்து அதில் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் கடையில் நீங்கள் போய் இதை வாங்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000லேருந்து அவைலபிள் இருக்குது. அண்டு நீங்கள் கார்டு ஆஃபர்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000லேருந்து 17,000 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட். நீங்கள் வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்குது. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் இதோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.